Match Pechu on Kailash Talks. வெல்கம் டு மேட்ச் பேச்சு ஆன் கைலாஷ் டாக்ஸ். நம்ம இந்த எபிசோட்ல பேச போறது சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்குவாட்ல எந்தெந்த பிளேயர்லாம் உள்ள வந்திருக்காங்க, யாரெல்லாம் உள்ள வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் பேச போறோம். இந்த எபிசோட்ல நம்ம கூட ஜாயின் பண்றது அரவிந்த். ஹாய். வணக்கம். வணக்கம். நம்ம ஊர் பாரியூர் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு அந்த வருஷங்கள்னா வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்களுக்கு கொண்டோம் தேர் திருவிழா எல்லாம் முடிச்சுட்டு ஜாலியா வந்து செட்டில் ஆயிருக்கேன் இல்லையா? ஆமா, இந்த வருஷம் எதிர்பாராம நம்ம ஊர் திருவிழாவும் நல்ல கூட்டமோட வந்திருக்கு. அதுவும் சந்தோஷமான விஷயம். ஓகே, ரைட் ரைட், நைஸ். உன்னோட வியூ என்ன இந்த இது பத்தி? 15 பேர்னு பார்க்கும்போது ஓகே, இவங்க பிஜிடி எல்லாம் மறந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்குவாடை வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒன் டே. ஏன்னா இப்போ டாப் ஆஃப் த மைண்ட்ல எல்லாத்துக்கும் இருக்கிறது வந்து பிஜிடியில் அவங்க சொதப்புனது, அதுல ஒரு பிளேயரும் எப்படி விளையாடினாங்க அதை மைண்ட்ல வச்சுதான் இன்னைக்கு பிளேயர்ஸை நம்ம பார்ப்போம். ஆனா ஒன் டே டீம் அப்படின்னு வரும்போது லாஸ்ட் பெருசா நம்ம விளையாடின ஒன் டேங்கிறது லாஸ்ட் ஓடிஐ வேர்ல்ட் கப் தான் இல்லையா? 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல என்ன நடந்தது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறமா அவ்வளோ ஜாஸ்தி நம்ம விளையாடல. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வச்சு பார்த்து தான் ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த ஃபார்ம்ல இருக்கிறவங்க அப்படி வச்சுதான் இந்த டீமை வந்து எடுத்திருக்காங்க, இந்த ஸ்குவாடை வந்து எடுத்திருக்காங்க. எனக்கு என்னன்னா, இப்போ பும்ரா வந்து அஃப்கோர்ஸ் மேட்ச் வின்னர், அதுல வந்து டவுட் இல்லை. ஆனா ஒரு டவுட்ஃபுல்லாவே ஒரு விஷயத்த வந்து நம்ம அப்படியே கொண்டு போறோமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது. ஏன்னா இன்னும் அந்த ஃபிட்னஸ் வந்து கம்ப்ளீட்டா த்ரூ ஆல இல்லையா? ரொம்ப நத்திங், ரொம்ப சீரியஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லல. பட் இருந்தாலுமே அதுல ஒரு இக்கு வைக்கிறாங்கல்ல, ஒரு பாயிண்ட் வச்சு வில் வெயிட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது என்னங்கிறது முடிவாகணும். இல்ல பேக் எண்ட்ல அவங்க இன்னொரு பிளேயருக்கும் ஒரு சாஃப்டா ஒரு மெசேஜை கன்வே பண்ணி நீங்களும் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். மேபி அந்த மாதிரியான ஒரு டாக்ஸும் வந்து போயிருந்திருக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னா அவங்களும் அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு கரெக்டா வந்து நிக்கணும். ஸ்ட்ரைக் பவுலர்ஸ் நமக்கு பும்ரா, ஷமி, ஹர்ஷ்தீப் இவங்க தான். அண்ட் ஹார்திக் as a fourth seamer. அண்ட் ஸ்பின்ல எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. அக்சர், வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா, இவங்க 3 பேர், 4 பேருமே கவர் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல ஸ்பின் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். 3 ஸ்பின் அட்டாக்ல போய் 30 ஓவர் சோக் பண்ணுனா கூட இவங்க 3 பேர் பண்ணிடுவாங்க. ஜடேஜாக்கு முன்னாடி அக்ஷர் பட்டேல் மைட் கெட் மோர் ப்ரிஃபரன்ஸ். அண்ட் நோட் எல்லா ஸ்பின்னர்ஸுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அண்ட் நம்ம பேட்டிங் பிளேயிங் 11ல லெஃப்ட் ஹேண்டரே கிடையாது. இன்னொன்னு எனக்கு இந்த சோசியல் மீடியால அதிகமா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தோணுச்சு. இப்போ கருண் நாயர் வந்து ஸ்குவாடுக்குள்ள வைக்கவே இல்லை அப்படின்னு. இன்னொன்னு கருண் நாயர் வந்து இதுக்கு முன்னாடியே ஒன் டே ஸ்குவாட்ல இல்ல. இப்போ இந்த விஜய் ஹசாரேல அடிச்சதால அது ஒரு டாக்குக்கு வருது 5 செஞ்சுரிங்கும் போது. இன்னொன்னு இதுல எது வந்து ஒரு வினையா இவங்களுக்கு வருதுன்னா, இப்போ ரீசெண்டா போட்ட ரூல்ஸ்ல டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸை வச்சுதான் நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்கல்ல. அந்த பாயிண்ட் வந்து இதுல ஒரு கான்ட்ரடிக்ஷன் மாதிரி வருது. எனிவே, நீ சாம்பியன்ஸ் டிராஃபி மாதிரியான ஒரு பெரிய டோர்னமெண்ட்டுக்கு புதுசா இப்போ கரண்ட்ல ஒரு ஃபார்ம்ல ஏதாவது ஒரு சென்சேஷனா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தூக்கின்னு போய் அப்படியே வைக்க முடியாது. மோர் ஆஃப் ஒரு டீம் செட்டில் ஆன டீம் தான் கொண்டு போக முடியும். அந்த ஆங்கிள் தான் இவங்க பாத்துருக்காங்க. இல்ல, இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இவங்க கருண் நாயர் இன்னைக்கு வந்தவர், இப்ப ரீசெண்ட் ஃபார்ம்னு சொல்றாங்க. ஓகே, ஆனா நம்ம வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ஒரு 2 கீ பிளேயர்ஸை நம்ம ட்ரை பண்ணோம். ஒன்னு சாய் சுதர்ஷன், இன்னொன்னு சிவம் டூபே, அப்புறம் அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட். ஓகே, இவங்க 3மே பேட்டர்ஸ். இவங்க ரிங்கு சிங், சூரியகுமார் யாதவ், இவங்க திலக் வர்மா இருக்காரு. இவங்க 6 பேருமே ஒயிட் பால் ஸ்குவாட்ல ஒரு கன்சிஸ்டன்டா 30 பிளேயர்ஸ் லிஸ்ட்ல இவங்க தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் பிகாஸ் இவர் டொமஸ்டிக்ல பிளே பண்ணிட்டாருன்றதுக்காக கொண்டு போய் டைரக்டா இவரை எடுத்து பண்றது இஸ் நாட் கரெக்ட். ஏன்னா அடுத்த அந்த 6 பிளேயருக்கு நீ என்ன மெசேஜ் கொடுக்குற அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்ப சாய் சுதர்ஷன் தமிழ்நாடு குவாலிஃபை ஆலைன்றதுக்காக சாய் சுதர்ஷனுக்கு ஒரு 4 மேட்ச் கிடைச்சிருக்காது. பட் ஆன மேட்ச்ல அவர் கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காருல்ல. இப்ப ருத்ராஜ் கெய்க்வாடும் 2 செஞ்சுரி அடிச்சுட்டு கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சிவம் டூபேவும் அதே மகாராஷ்டிரா இதுக்கு பிளே பண்ணிட்டு இருக்காரு. திலக் வர்மா அண்ட் ரிங்கு சிங்கும் அவங்களோட ஸ்குவாட் வந்து போகாதனால கருண் நாயருக்கு எக்ஸ்ட்ரா 2 செமிஃபைனல் ஃபைனல் அதனால உனக்கு ரீச் கிடைக்குது. கருண் நாயரை ஏன் டிராப் பண்ணாங்க 300 அடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்ட்லன்றதான் கேட்க வேண்டிய கேள்வி கோலியும் சாஸ்திரியுமே. ரொம்ப பழைய கேள்வி அது கேட்கணுமே தவிர இப்ப ஏன் நீ ஓடிஐல எடுக்கலன்னு இவங்க 2 பேரையும் கேட்க கூடாது. இன்னொன்னு என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ஸ்குவாடு கூட போய் 11ஸ்லயே இடம் பிடிக்காம அப்படியே திரும்பி போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? சோ அந்த மாதிரியும் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு 2 வருஷமா ஸ்குவாடு கூடயே போய் ஸ்ரீலங்கா கூட ஒரு 2-3 மேட்ச் மட்டும் கிடைச்சிட்டு தான் போயிட்டாரு. சவுத் ஆப்பிரிக்கா சாய் சுதர்ஷனும் டீசென்டா ஆடினாரு.
பட் ரீசெண்டா தான் ஆடினான். பட் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியணும் என்னன்னா, 2023 ஓடிஐல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது இப்ப எடுத்திருக்க ஸ்குவாட் தான். வேர்ல்ட் கப் அடிச்சு கொடுத்ததும் இந்த T20 மோர் ஆர் லெஸ் இந்த ஸ்குவாட் தான். கிட்டத்தட்ட இந்த ஸ்குவாட் தான். அண்ட் ஒரு விஷயம், கருண் நாயர், சாம்சன் இவங்கெல்லாம் ஸ்குவாட்ல எடுத்தாலும் 100% இவங்க வர முடியாது. அதுக்கு வந்து 11ஸ்ல ஒரு ஸ்ட்ராங் பேக்கப் வேணும். இப்ப பேக்கப் நமக்கு தேவையானதே ஒரு 3 கிரிட்டிக்கல் பிளேயர்ஸ், ஹர்திக் பாண்டியா, பும்ரா, ஷமி. இவங்க 3 பிளேயருக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம 15ல இவங்க 3 பேர் அகாமடேட் பண்றதுக்கு தான் நம்ம பிளேயரை எடுக்கணும். பேட்ஸ்மேனுக்கு பேக்கப் தேவையில்லை இல்லையா? பேட்ஸ்மேனுக்கு தேவையில்லை. பட் ஸ்குவாட்ல கருண் நாயருக்கு நமக்கும் அவருக்கும் எந்த இதுவும் கிடையாது. பட் அவருக்கு முன்னாடி 2 சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண 6 பேரை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சுட்டு அந்த வெயிட்டிங் லிஸ்ட் இல்லாம இந்த 7வது வெயிட்டிங் லிஸ்ட ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தீங்கன்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த ரயில்வே டிக்கெட்ல எப்படி வெயிட்டிங் லிஸ்ட் 1 இல்லாம 7 வந்து உள்ள வர மாதிரி இருக்கு. கன்ஃபார்ம் ஆற மாதிரி ஆயிடும். ரைட். பெர்ஃபார்மன்ஸ் ஃபைன், யாருமே டினை பண்ணல, எல்லாருமே அதை பாக்குறோம். பட் இதே பெர்ஃபார்மன்ஸை லாஸ்ட் 2 இயர்ஸாவும் கொடுத்துட்டு 3rd இயர்லயும் கொடுத்துட்டு இன்னும் வெயிட்டிங்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரணும். ஏன் எடுக்கலன்றது டெஸ்ட்ல அது ஒரு தனி டிபேட். அதுக்கு முன்னாடி இருந்த கோச்சும் கேப்டனும் தான் பதில் சொல்லணும். ஆமா, அது காலங்கடந்து கேட்கப்படுற ஒரு கேள்வி. அது இப்ப நம்ம பேசணும்னா ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகும். அந்த டாக் அதோட வந்து விட்டுறலாம். இன்னொன்னு, இப்போ இந்த டீம்ல வைஸ் கேப்டனா சுப்மன் கில்ல போட்டிருக்காங்க, ரைட்டா? இப்போ சுப்மன் கில் வந்து டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து பயங்கரமான கிரிட்டிசிசம் போயிட்டு இருக்கு. அவுட் சைடு ஏசியா வந்து விளையாடுறதே இல்லை அப்படின்ற மாதிரியான கிரிட்டிசிசம் போயிட்டு இருக்கு. பட் இப்போ ஜெய்ஷ்வால் வந்து டெஸ்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஜெய்ஷ்வாலோட நேச்சர் படி பார்த்தா T20க்கு ஒன் டேக்கெல்லாம் நல்லா சூட் ஆகிற ஒரு பிளேயர் தான் இல்லையா? ஸோ ஜெய்ஷ்வால் வந்து இப்போ ஸ்ட்ரைட்டா சாம்பியன்ஸ் ட்ராஃபில தான், ஒருவேளை 11ஸ்ல வந்தா டெபியூவே சாம்பியன்ஸ் ட்ராஃபில தான் ஆகுது, ஒன் டே டெபியூவே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேலிபர் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் இப்போ இந்த வைஸ் கேப்டன்சியை உள்ள கொண்டு வரதுனால, கில்லு கிட்ட கொடுக்கறதுனால ஓவராலா இந்த 11ஸ்ல பேட்ஸ்மேன்ல யாரெல்லாம் உள்ள இருக்கலாம் அப்படின்றதுல ஒரு கன்ஃபியூஷன் வருதா? ஏன்னா இப்போ ஜெய்ஷ்வாலும் ரோஹித் சர்மாவும் ஓபன் பண்ணலான்ற ஒரு டாக் இருக்கு. இப்போ கில் வந்தா கில் வந்து 1 டவுன் போறது, இந்த மாதிரியான ஒரு சாய்ஸ் அவங்க பண்ணுவாங்களா, இல்ல எப்படி போலான்னு நீ நினைக்கிற? ஓகே, கில் இன் ODI டிசர்வ்ட் வைஸ் கேப்டன்சி. எனக்கு மாற்று கருத்தும் இருக்கு. பட் பியூர்லி பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ், அவரோட டபுள் செஞ்சுரி வர்சஸ் நியூசிலாந்து மறக்க முடியாது. 2023ல நடந்த அவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்சஸ் வாஸ் குட். ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி டாப். இவங்க போயிருக்கிறது லாஸ்ட் இயர் ஒரு 2-3 மேட்ச் விளையாண்டதுனால பெரிய பிளேயர்ஸ் வரல. ஸோ 2023 பேஸ் தான் இவங்க எடுத்திருக்காங்க ODI செட்டப்க்கு. ஸோ அதுல வந்து அவங்க ரோஹித், கோலியோட மெல்பர்ன் கேம், அப்புறம் 166 நாக்கு, அண்ட் ரோஹித்தோட செஞ்சுரிஸ், அப்புறம் கில்லோட டபுள் செஞ்சுரிஸ், அப்புறம் அக்சர் பட்டேலோட கிரிட்டிக்கல் நாக், அதுக்கப்புறம் சுந்தரோட கிரிட்டிக்கல் நாக். இவங்க 5 பேரும் தான் ODIல பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க 23-24 பீரியட்ல. ஓகே, இதையே நம்ம இப்படி இன்டர்பிரட் பண்ணக்கூடாது. கில்லுக்கு இது ஒரு டெஸ்ட் பை ஃபயர். லுக், ஒன் பிளேஸ் கொஸ்டின், ஏன்னா நான் உங்க நம்பி விசி கொடுக்குறோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரூவ் பண்ண. இல்ல ஜெய்ஸ்வால்ன்ற பிளேயர் ஒன்னோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, நாங்க ஸ்குவாட்ல எடுத்திருக்கோம். ஓகே, சோ இந்த இன்ஃபரன்ஸ் வந்து நான் ரோஹித் ஒரு பாயிண்ட் சொன்னாரு தோத்ததுக்கு அப்புறம், எல்லா யங்ஸ்டர்ஸ், there are more youngsters in the team who's looking forward to become a captain, but they have to earn their places. அந்த earn their placesக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் கில்லுக்கு கொடுத்திருக்காங்க. ரைட். சரி, அவுட் ரைட்லி இப்போ உனக்கு வைஸ் கேப்டன் வேணும்னா ஹர்திக் பாண்டியா, பண்ட், ராகுல், பும்ரா, ஆமா, ஜடேஜா, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருக்காங்க. பட் இவனை கொடுக்குறாங்கன்னா ஐ ஃபீல் இட்ஸ் a test by fire. perform or perish. we gave you a wrong rope. நீ கேட்ட லீடர்ஷிப் ரோலும் கொடுக்குறோம். we see how we perform in this, because this is in the game உன்னோட ஃபோர்ட். நீ ODI நீ ஆடி இருக்க ஒயிட் பால் கேம். prove the game is yours to take it up. அப்படின்ற மோடு போறாங்க. அவருக்கு பேக்கப்பா இங்க எஸ்வஷி வச்சிருக்காங்க. சோ 2 குதிரையும் ஓட விடுறாங்க. ஒரு குதிரை ஃபுல் பிரஷர்ல ஓடுது, இன்னொரு குதிரை பெர்ஃபார்மன்ஸ்ல ஓடுது. ரைட். இப்போ ஒரு பிளேயர், அதாவது ரோஹித் சர்மா, அஃப்கோர்ஸ் ரோஹித் சர்மா தான் கேப்டன். உள்ள ரிவ்யூ மீட்டிங்ல என்ன பேசினாங்க, எது பேசினாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, ரோஹித் சர்மா கேப்டன், ஒரு சீனியர் பிளேயர் கேப்டன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல முன்னாடி இருக்கிற பிளேயர் வந்து ஒரு வைஸ் கேப்டன். அந்த காம்போல தான் இவங்க ஆபரேட் ஆறாங்க. இல்லாட்டி
நம்ம பேசின மாதிரி இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கே வைஸ் கேப்டன்சி கொடுத்துருக்கலாம். பட் அடுத்த செட் ஆஃப் டீமை வந்து நம்ம குரூம் பண்ணணும் நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப்புக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஆப்ஷனுக்காக தான் இப்போ கில்லுக்கு வந்து இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல சீனியர் யாருன்னு பார்த்தா கில்லு, அந்த ஒரு ஆங்கிள் கூட அவங்க அதை கொடுத்துருக்கலாம். இதுல இன்னொரு ஒரு காம்படிஷன் கூட எல்லாரும் கேட்கலாம், பண்ட் இருக்காரு அப்படின்ட்டு. பட் பண்ட் வாஸ் நாட் பார்ட் ஆஃப் ODI ஸ்குவாட் ஃபார் வெரி லாங் பீரியட். ஆமா, அந்த இன்ஜுரி ஆக்சிடென்ட்னால ரொம்ப நாள் இல்ல. எஸ். ஸோ பண்டோட பிளேஸ் இன் பிளேயிங் 11 இஸ் ஆல்சோ கொஸ்டின் மார்க் பிகாஸ் KL ராகுல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ODI, ஐ மீன் ஒயிட் பால். ஆமா, வேர்ல்ட் கப் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அண்ட் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு, இந்தியாவோட மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு ODI-ய ரெண்டா பிரிச்சிருக்காங்க. 130 ஓவர்ஸ் அண்ட் த லாஸ்ட் 20 ஓவர்ஸ். ஸோ இவங்களோட கேம் 30 ஓவர்ஸ்ல ரோஹித் தான் ஓபனரா கேம் எடுத்துட்டு போய் செட் பண்ணி கொண்டு போய் கில்லும் கோலியும் ஆங்கர் ரோல் பிளே பண்ணி கேமை மூவ் பண்றாங்க. ஆக்சுவலி இதுதான் நடந்திருக்கு. ஆக்சுவலி கோலி 1-1 வராரு, கில் வராங்க. இந்த டாப் 3ல ரோஹித் அக்ரெசிவா இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ஷீட் ஆங்கர் ரோல்னு சொல்லுவாங்க. அதாவது அப்படியே கிரைண்ட் பண்ணி கேம் அப்படியே 35th 40th ஓவர் வரைக்கும் கொண்டு போறது. எஸ், 30th ஓவர் வந்து 50th ஓவர் வரைக்கும் கேம் வச்சிருக்கிறது. சப்போஸ் 4 விக்கெட் போயிடுச்சுன்னா அங்க ராகுல் வந்து எடுத்தோன்னு அடிக்கிற கேண்டிடேட் இல்ல. ராகுல் 30ல சப்போஸ் இவங்க ரெண்டு பேர் போனா 30th இருந்து 50th ஓவர் வரைக்கும் ஒரு ஷீட் ஆங்கர் பிளே பண்ணணுன்றதுக்கு தான் ராகுல யூஸ் பண்றாங்க. ஃபாலோடு பை ஹர்திக் பாண்டியா, பண்ட் அண்ட் ஸ்ரேயா ஷையர், ஜடேஜா, அவங்க வர எல்லா ஹிட்டர்ஸும் அவங்களோட T20 மோடு கொண்டு போயிடுறாங்க. சோ இதுதான் நான் அப்ப சொன்னேன். டெஸ்ட் கிரிக்கெட்டை 2 இன்னிங்ஸ் 50 ஓவருக்குள்ள கொண்டு வந்து நம்ம இந்தியா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த ஃபார்மேட் கூட இப்போ இந்த ஒன் டே கிரிக்கெட்டையே 2 இன்னிங்ஸா 20 ஓவர்ஸா விளையாடலாங்கிற ஐடியா கூட டெண்டுல்கர் சஜஸ்ட் பண்ணது இல்லையா? அவரு ஐடியா இருக்கலாம். அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாரு, அது பண்ணா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா போகும். ஏன்னா பண்ணுவாங்களான்றது தெரியல. பட் நம்ம இந்தியா இந்த வேர்ல்டு கப் இந்த 2023ல கூட நீங்க பாத்திருந்தா கிளியரா தெரிஞ்சிருக்கும். அவங்க வேர்ல்டு கப் விளையாண்டு செமிஸ் வரைக்கும், அந்த ஃபைனல்ஸ் வரைக்கும் போனப்ப கூட அவங்க கேம் 30 ஓவர்ஸ் வரைக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் கேம், 30 to 20. எஸ், அதுக்கு ஒரு ஷீட் ஆங்கர் ரோல் பிளே பண்ணணும்னு நினைக்கிறதா ராகுல் வச்சிருக்காங்க. சப்போஸ் கோலியும் போயிட்டாரு, இதுவும் போயிட்டாரு, நடுவுல ஒரு பின் சீட்டர் ஆளை இறக்கி விட்டு கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் கேமை எடுத்துட்டு கொண்டு வந்து பிளே பண்றதுக்கு தான் ராகுலோட ரோல். அண்ட் பிளஸ் அவர் அந்த கேம் மோடுக்கு அடாப்டபிலிட்டி இருக்கு. சரி, ராகுல் வந்து T20ல ஓப்பனிங் இறங்கி கேம் டெம்போ பேஸ் பண்ணி கடைசியில பினிஷ் பண்ணி ஒரு 130 to 140 ஸ்ட்ரைக் ரேட்ல 120 140 ஸ்ட்ரைக் ரேட்ல அப்படியே நான் 20 ஓவர்ல 15 ஓவர் நான் தான் ஆடுவேன். அந்த சைடு இருக்கிற QDக்கு குவிண்டன்ல நீ அப்படியே பொறுமையா ஆடு, LSDக்கு நான் இப்படிதான் பண்ணேன், எல்லாத்துக்கும் இப்படிதான் பண்ணுவேன்ற ஒரு மைண்ட் செட்ல போற ஒரு கேரக்டர். அவருக்கு அந்த ரோல் அப்படியே மேட்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்க அவரோட ஃபெயிலியர் ரேட் வந்தாதான் பண்ட்டுக்கு வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும் எனக்கு தெரிஞ்சு. ஸ்குவாட்ல இருந்து அப்படியே பேச ஆரம்பிச்சு இப்போ நம்ம பிளேயிங் 11க்குள்ள வந்துட்டோம். இப்போ பிளேயிங் 11 வந்து எப்படி பார்த்தாலும் நமக்கு February 22 தான் பயங்கரமான ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கும். பட் இருந்தாலும் இப்பவே நம்ம ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான பாசிபிளான பிளேயிங் 11 பார்க்க போனா ஓப்பனிங் யார் போலான்னு நீ நினைக்கிற? சரி, எனக்கு தெரிஞ்சு SSVக்கு கண்டிப்பா சான்ஸ் கொடுக்கணும். ஓகே, பட் SSVக்கு சான்ஸ் கொடுத்தா அடி வாங்க போறது ஸ்ரேயா ஷையர் தான். பிகாஸ் எனக்கு இல்ல ஒரு டவுன் கீழ இறங்கணும், இல்ல அப்ப அப்படியே போகும். கோலி கிங் வந்து விட்டு கொடுக்க மாட்டாரு. சோ கில் வந்து செகண்ட் டவுன் போகாம கில் செகண்ட் டவுன் வர மாதிரியா? இல்ல, டீம் விட்டு வெளியில வர மாட்டாரு யங்ஸ்டர் கொடுக்கணும்ட்டு. அப்ப வந்து வேற வழி இல்ல, ஸ்ரேயா ஷையர் தான் படிக்கடா ஆனோம். ஏன்னா ஸ்ரேயா ஷையர் as a பேட்ஸ்மேன் மட்டும் தான் டீமுக்குள்ள இருக்காரு. மத்தவங்க எல்லாரும் டியூவல் ரோல்ல பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரேயாஸ், கில், ஜெய்ஸ்வால் இவங்க 3 பேருக்குள்ளதான் 2 பேர் ஆடுவாங்க. இதுதான் என்னோட எதிர்பார்ப்பு. எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் ஸ்டார்டிங் 11ல ஸ்ரேயாஸ் ஆடுவாரான்றது ஒரு கேள்விக்குறி. காரணம் எல்லாருமே ரைட் ஹேண்டா இருக்காங்க. இஃப் ஸ்ரேயாஸ் பிளே பண்ணாருன்னா சோ ஜெய்ஸ்வால் ஆடணும் கன்சிடரிங் த ஃபார்ம். சோ ரோஹித், ஜெய்ஸ்வால், கில், கோலி, தென் ராகுல், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா ஆர் அக்சர். நான் ஏன் ஜடேஜா ஆர் அக்சர்னு சொல்றேன், அக்சர் has performed way better than ஜடேஜா in this. இன்னொன்னு ரொம்ப காலமாவே ஜடேஜாக்கான பேக்கப்பா தான் அக்சர ஒரு பாடி டபுள் மாதிரி தான் வச்சிட்டே இருந்தாங்க டீம்ல. எனக்கு வாய்ப்பு கிடைக்குது. 3 ஸ்பின்னர் போனாங்கன்னா சுந்தர், குல்தீப்,
ஃபாலோடு பை ஹர்ஷ்தீப், பும்ரா அண்ட் ஷமி. ரைட். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ரோஹித் சர்மா, எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வால், சுப்மன் கில், விராட் கோலி, கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, ஓகே, ரிஷப் பந்த், வாஷிங்டன் சுந்தர், அடுத்த 3 பேரும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஓகே முகமது ஷமி, ஹர்ஷ்தீப், பும்ரா. ஓகே. ஆனா ஹர்திக் வந்து நான் 5th பவுலரா ஃபுல்லா போக மாட்டேன். ம் ஒரே டிஃபரன்ஸ், பண்ட்டுக்கு பதிலா வேற ஒரு ஸ்பின்னர் வரலாம். அது மட்டும் தான் என்னோட சேஞ்ச். ஓகே. பந்துக்கு பதிலா நீ சொல்றது வந்து இவர் உள்ள வரலாம், அக்ஷர் பட்டேல் உள்ள வரலாம் இல்லையா? பண்ட் ஏன்னா நீ ஜடேஜா எடுக்கல, அக்சர் பட்டேல் எடுக்கல, நீ சுந்தர், குல்தீப் 3 ஃபேஸ் பவுலர்ஸ். எனக்கு ஹர்திக் எவ்வளவு தூரத்துக்கு he can bowl 5 to 6 overs, 10 ஓவர்ஸ்க்கான ஃபிட்னஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. பேட்டிங்ல யாருமே ஒரு ஓவர் கூட போட மாட்டாங்க இல்லையா? சுத்தம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிகேஷன். எஸ், ஆக்சுவலி டாப் 5ல யாருக்குமே பவுலிங் வராது. ரோஹித் சர்மா எல்லாம் போட்டிருக்கலாம், ஒரு டீசென்ட் ஆஃப் ஸ்பின் போட்டா டீமுக்கு நல்லா தான் இருக்கும். ஷேவாக் மாதிரி வந்து 2 ஓவர் 3 ஓவராவது போட்டு போலாம் இல்ல? இந்த ஆப்ஷன் தான் எனக்கு ட்ரை பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆக்சுவலி இந்த ஆப்ஷன் தான் எனக்கு தோனியோட கேப்டன்சில பிடிச்சிருந்துச்சு. அதாவது ரெய்னா ஒரு சைலண்டா வந்து ஒரு 5 ஓவர் 6 ஓவர் ஃபில் பண்ணிடுவா, அப்படி நடுவுல போட்டு போயிடுவான். யுவராஜ் சிங் ஒரு 7 ஓவர், யுவராஜ் சிங் ஒரு ஜென்யூனான ஆல்ரவுண்டர் தானே. ஒரு 7 ஓவர் 8 ஓவர் கவர் அப் பண்ணிடுவாரு. ஷேவாக் ஒரு 3 ஓவருக்கு வருவாரு. சச்சின் ஒரு 3-4 ஓவருக்கு இருக்கு. அங்க எனக்கு தெரிஞ்சு பவுலிங் போட தெரியாத ஒரே ஆள் நம்ம கோச் கம்பீர் மட்டும் தான். ஆமா இல்ல, அப்போ நீ வந்து இது முன்னாடி போனேன்னா இப்ப கங்குலியும் ஏதாவது தேவைன்னா நடுவுல வந்து ஒரு 3 ஓவர் போட்டு போவாரு மீடியம். கங்குலி ஒரு காலத்துல ஓப்பனிங் செகண்ட் பவுலரே அவரதான். ஆமா ஆமா, நியூ பால் பவுலரே அவராதான் போட்டாரு. ஆக்சுவலா டெஸ்ட்லயே அவர் போட்டிருக்காரு. கொல்கத்தா டெஸ்ட்ல எல்லாம் அவர் போட்டு ஸ்விங் வராது, பட் லைன் அண்ட் லென்த் சீம் நல்லா யூஸ் பண்ணுவாப்ல இல்லையா? 125 to 130ல வச்சு விக்கெட் எடுத்துட்டு நம்ம பீடாக் ஸ்டைல்ல தெரியாதுன்னு ஓடுறதெல்லாம் இருக்கு. குது குதுன்னு ஓடுவாரு, பயங்கரமா சேரப் இருக்கும். அது ஆக்சுவலி ஒரு பீரியட். மேட்ச் துபாயில நடக்கிறதுனால ஒரு 2 விஷயம் இருக்கு. ட்ரெடிஷனலி துபாய் வாஸ் அ ஸ்லோ பிட்ச், பட் ஆஃப் லேட் இட் இஸ் அ பேட்டிங் பாரடைஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஆமா, இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய T20 சீரிஸ் எல்லாம் பார்த்தா கசாபுசான்னு அடிக்கிறாங்க இல்லையா? ஒரு சில விஷயங்கள் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பவுன்சி அண்ட் பேட்டிங் பாரடைஸ் மாதிரி தான் இருக்கு. பட் ஓகே, கிரிக்கெட் சீசன் அங்க இப்ப ரொம்ப நிறைய போயிட்டு இருக்கிறதுனால நம்ம சாம்பியன்ஸ் ட்ரோபி போறது ஒரு ஃபேக் எண்ட் ஆஃப் த சீசன். சோ அது ஐபிஎல் இப்படிதான் கொண்டு போனாங்க துபாய்க்கு கோவிட் அப்போ கொண்டு போனாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பிட்ச் வந்து கேமையே மாத்தி விட்டுருச்சு ஆக்சுவலி. ஆமா, சிஎஸ்கே வந்து பயங்கரமா கிரிட்டிசிசம் இருந்துச்சு இல்லையா? யங் பிளேயர்ஸ் ஆடல, அது இது நிறைய கான்ட்ரோவர்சி போச்சு அந்த டைம்ல. ஏன்னா பிட்ச் வாஸ் நாட் a turner and ஷார்ட் பவுண்டரிஸ். செகண்ட் பேட்டிங் பண்றவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணி அடிச்சாங்க. ஸ்கோர் 13 ஓவர்ஸ் 14 ஓவர்ஸ்லயே கேமை முடிச்சாங்க ஆக்சுவலி. ஆமா. சோ இந்தியா வந்து இந்த லாஸ்ட் வேர்ல்ட் கப் T20 அடிச்ச ஸ்ட்ராட்டஜிக்குள்ள தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். 3 ஸ்பின்னர், 30 ஓவர் சோக் ஹோல்ட், 2 பிரீமியம் ஸ்ட்ரைக் பவுலர், ஃபர்ஸ்ட் ஸ்பெல் அண்ட் ஃபேகன்ல, அண்ட் ஹர்திக் பாண்டியா அந்த 3 ஓவர்ஸ் இந்த பிகினிங் ஆர் 4 ஓவர்ஸ் இந்த பிகினிங் அண்ட் 2 ஓவர்ஸ் மிடில்ல. ஃபேகன்ல தேவைப்பட்டா ஒரு 2 ஓவர் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப அதிக ரன் கொடுத்தாங்கன்னா அவங்களோட 2-3 ஓவரை கட் பண்ணி மேட்ச் பண்றதுக்கு ஹர்திக் பாண்டியாவை யூஸ் பண்ணுவாங்க. இந்த துபாய் பிச்சை பத்தி பேசும்போது ஸ்பின்னுக்கு பெருசா ஃபேவர் பண்ணாது அப்படிங்கறது அதோட நேச்சரா இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம 3 மெயினான ஸ்பின்னர்ஸோட நம்ம இறங்குறது கரெக்டா இருக்குமா அந்த இடத்துல? கரெக்ட். பட் வெஸ்ட் இண்டீஸும் இப்படிதான் சொன்னாங்க, எதுக்கு அங்க போய் 3 ஸ்பின்னர்ஸை எடுத்துட்டு போறாங்கன்ட்டு. இந்த சாம்பியன்ஸ் ட்ரோபில குல்தீப், அக்சர் ஆர் ஜடேஜாவோட அந்த 20 ஓவர்ஸ் சோக் பண்ணுவாங்க. ஒரு சைட் டைட்டா வச்சு சோக் பண்ற. குல்தீப் வந்து லெக் ஸ்பின்னர் மாதிரி. சோ அண்ட் அக்சர் வந்து ரைட் ஹேண்டருக்கு இஸ் a left hander who's taking the ball away. ஆஃப் ஸ்பின்னரா பெருசா ஓடிஐல யாருமே பண்றது இல்ல. ஆமா, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு தான் ஆஃப் ஸ்பின்னரை பெருசா வந்து யூஸ் பண்ணுவாங்க பொதுவா. ஆனா இந்த தடவை பார்த்தா வாஷிங்டன் சுந்தரும் வந்து அவரோட பேட்டிங்காக தான் அந்த உள்ள கொண்டு போறாங்க இல்லையா? பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல்ங்கிற மாதிரி தான் அந்த ஒரு இது நம்ம டாப் ஆர்டர் கிட்ட எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை. ஆக்சுவலி சுந்தருக்கு எனக்கு தெரிஞ்ச ஓப்பனிங்ல வராது. ப்ராபப்லி நல்ல பிட்ச் டர்ன் ஆற மாதிரி இருந்து லெஃப்ட் ஹேண்டர் ஒரு 2-3 பேர் இருந்தாங்கன்னா சுந்தரோட இன்ஃப்ளூயன்ஸ் மைட் கம் இன் பிளேஸ் ஆஃப் அதர் ஸ்பின்னர். கம்பீர் வந்து பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே இருக்கிற ஆள், 4 பேரையுமே இறக்கி விட்டு ஒரு 2 பிளேயரை உட்கார வச்சா கூட உட்கார வைக்கலாம். பாண்டியா, அக்ஷர், சுந்தர், குல்தீப். ஏன்னா அவங்க 3 பேரோட பேட்டிங்கும் ஹாஸ் பீன் மச் பெட்டர் தென் கீ பேட்டர்ஸ்.
சோ எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வேணும்னு சொல்லி அந்த டீம் இல்ல அது வந்து நீ சொல்றது டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம அதை நிறைய பேசணும், டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ ஒன் டேல பாத்தேன்னா நீ முன்னாடி ஸ்டாட் எல்லாம் எடுத்து பார்த்தா ரீசன்ட் ஃபார்ம் மேபி அப்படி இருக்கலாம். ஆனா இந்த ஒன் டேவை ஒரு ஃபார்மேட்டா நம்ம எடுத்துக்கிட்டா ரீசன்ட் ஃபார்ம் நம்ம பேசுறதே வந்து ரொம்ப நாள் பின்னாடி தான் இருக்கு. கரண்டோட அதுக்கு கனெக்ஷன் இல்ல இல்லையா? கரெக்ட். நான் சொல்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. சி ஹர்திக் பாண்டியா 6 வரல விட ஹர்திக் பாண்டியா கமிங் இன் 5 இஸ் மோர் டேஞ்சரஸ். அக்ஷர் பட்டேல் will not play only one role. He might come down, 2 down. He might do roll swap எப்படி வேணாலும் ஆலாம். இர்ஃபான் பதான ஒரு டைம்ல யூஸ் பண்ணாங்களே, அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. ஆக்சுவலா இதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்கு. ஏன்னா இங்க பிளே பண்ண போற ஓவர்ஸ் ஒவ்வொரு பேட்ஸ்மேன் அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனோட வந்து 6-7 ஓவர்ஸ் தான் அவங்க கேமை ஹோல்ட் பண்ணணும். இதுக்கு நம்பலாம் ரோஹித் ஓபனர்லாம் வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ்க்குள்ளே பெவிலியன் போக மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில நம்ம பேசுறோம். டீ பிரேக்கு போயிட மாட்டாங்க, ட்ரிங்க்ஸ் பிரேக்கு பெவிலியன் போயிட மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில நம்ம பேசுறோம். இந்த செட்டப்ல யாருக்கண்டா நீ வந்து 2019 வேர்ல்ட் கப்ல நியூசிலாந்து கூட நம்ம எதிர்பார்த்தோமா எல்லாரும் பொசுக்கு போவாங்கன்னு? அப்படி ஆயிடுச்சுன்னா ஆமா. சோ அதுக்காக தான் இவ்வளவு பேரை வைக்கிறாங்க. இவங்க வந்து ஆக்சுவலி ட்ரெடிஷனலா பேசணும்னா இவ்வளவு எல்லாம் தேவையே இல்லை. திருப்பி நம்மளோட பிளேயிங் லெவனை சொல்லணும்னா ரோஹித், ஜெய்ஸ்வால், கில், கோலி, ராகுல், பாண்டியா 6 பிளேயர் as a பேட்ஸ்மேன்ஸ். ஓகேவா? பாண்டியாவோட பவுலிங்கே இட்ஸ் ஆப்ஷன் தான். ஓகே, இது தவிர 5 பிரீமியம் பவுலர் அக்ஷர், சுந்தர் ஆர் குல்தீப், ஹர்ஷ்தீப், ஷமி, பும்ரா. அவ்வளவுதான். 5 கீ ஃபேஸ் பவுலர்ஸ். இவங்க 50 ஓவர் போட்டானோ இதுல ஏதாவது ஹார்திக் ஒரு 4 ஓவர் ஸ்டெப் இன் பண்ணலாம். இந்த 5 பேட்ஸ்மேன் இவ்வளவுதான் ஆக்சுவலி டீமா இருக்கணும். 5 பிரீமியம் பவுலரு, ஒரு பிளேயர் கேன் சேஞ்ச் மை கேம் மை வே. அவ்வளவுதான். அதுக்கு நம்ம பாண்டியா 6ல கிடைச்சிருக்காரு. மத்த டீம்ல அந்த பிளேயர் வந்து 4th டவுன் 2 டவுன்ல வரதுனால அவங்க டீம் பேலன்ஸ் இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டா போறாங்க. ஆஸ்திரேலியா எடுத்தீங்கன்னா ஸ்டாய்னிஸ், கிரீன், மார்ஷ்னு சொல்லிட்டு அது ஒரு பட்டாளமே வருது. இதுல வேற மேக்ஸ்வெல் வேற ஆல்ரவுண்டரா இருப்பாங்க எல்லாரும். இதுல நமக்கு ஸ்பின் தான் ஆப்ஷன் இருக்கு. இதுல வேற ஹெட் ஓபனிங் இருந்து 2 ஓவர் ஸ்பின் போடுவாரு. மேக்ஸ்வெல் வேற வந்து நடு ஓவர்ல வந்து ஒரு 3 ஓவர் ஸ்பின் போடுவாரு. சோ அவங்களோட மேக்ஸ்வெல்லாம் வந்து நீ பாக்க போனா அந்த கிறிஸ் கெயில் மாதிரி கொத்துறதுதான். அது பெரிய ஸ்பின்னு நீ சொல்ல முடியாது, சுருக்குன்னு உள்ள வைக்கிறது இல்ல. இன்னொன்னு இப்ப நீ துபாய் பத்தி பேசும்போது இப்ப நம்ம டாப் ஆர்டர் பத்தி சொன்னேன் இல்லையா, நம்பலாம் இவங்க எல்லாம் சீக்கிரமா வர மாட்டாங்க அப்படின்னு. ஆனா இந்த லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக நம்ம டாப் ஆர்டருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. நம்ம 2020லயும் பாத்துருக்கோம், ஒன் டேலயும் பாத்துருக்கோம். ஒரு பிளாஷ்ல அப்படியே 3 விக்கெட் போய் ஒரு ஓவர்ல 2 விக்கெட் போறது இதெல்லாம் நடக்கும். சோ அந்த ஒரு தடுமாற்றம் வந்து இந்த தடவை ஓரளவு ரெக்டிஃபை பண்ணப்பட்டு வருமா? ஏன்னா நம்ம கிட்ட ஒரே ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் தான், ஹர்ஷ்தீப் மட்டும் தான் இல்லையா? எனக்கு இங்கதான் வந்து நம்ம பவுலிங் நினைச்சு நான் கொஞ்சம் சஸ்பெக்ட் ஆனேன். நம்ம டாப் ஸ்டார்டிங்ல பேசின மாதிரி பும்ரா அட் பிரைம் இஸ் டிஃபரெண்ட். அத வந்து கேப்டன் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போட்டுட்டு கேமுக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் பும்ரா யூஸ் பண்றாங்க. அதுக்கு ஒரே காரணம் ஹர்ஷ்தீப் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரைக் பவுலர். ஹர்ஷ்தீப் ரொம்ப நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறதுனால பும்ராக்கு அந்த பிரஷர் இல்ல. அண்ட் ஷமி செகண்ட் ஃபிடில்ல அதே லைன் அண்ட் லென்த்ல பேஸ்ல இறக்கப்ப கரெக்டா இருக்கும். பட் அவங்க ஃபிட்னஸ் இருந்தாங்கன்னா it will be very good bowling attack we are going with, right actually. Okay. And Pandya as a fourth seamer if required for 5-6 overs initially கூட கவர் பண்ணிடுவாங்க actually. பட் ஃபிட்னஸ் அவங்க ப்ரூவ் பண்ணலைன்னா நமக்கு வந்து ஹர்ஷ்தீப் மேலதான் பயங்கரமான ஒயிட் பால் பிரஷர் இருக்கும். ஏன்னா அவர் தான் ஸ்ட்ரைக் பவுலர்ல போவாரு. அப்பதான் சுந்தரோட கேம் as a நியூ பால் பவுலர் அஸ்வின் பிளே பண்ண ரோல் வரும். ஃபர்ஸ்ட் பவர் பிளேலயே வந்து யூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். Don't forget Gambhir is backing washing Sundar to the core, not for his bowling alone, for his batting. So அந்த இடத்துல மத்தவங்கள விட சுந்தருக்கான ஓப்பனிங் பவுலிங் இன்னைக்கு நியூ பால் ஸ்பின்னர் யார் எடுப்பாங்கன்னு கேட்டா சுந்தர் மட்டும் தான் எடுக்க முடியும். அக்சர் இன்னும் எடுத்தது கிடையாது. நியூ பால் பவுலர் கிடையாது. ஜடேஜாவும் cannot prove. அஸ்வின் மட்டும் தான் நியூ பால்ல அந்த கிரிப்பரை எடுத்து கேம் ப்ளே பண்ணிருக்காங்க. இன்னைக்கு 2 ஸ்ட்ரைக் பவுலர் இருக்காங்க. ஸ்பின் வேணும்னா சுந்தர் இஸ் தி ஒன்லி ஆப்ஷன், அதர்ஸ் இல்ல. ஏன்னா ஜடேஜா ட்ரை பண்ணாங்க, அவர் சக்சீட் ஆகல. பேட்டிங் as usual தான் ப்ராப்ளம். ஏன்னா யாரும் அதை பத்தி பேச மாட்டாங்க. நாம பேசுவோம். ரைட். இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு.
இன்ஜுரி ஸ்கேர் இருக்கக்கூடிய முகமது ஷமியா இருக்கலாம், இல்ல பும்ராவா இருக்கலாம், இல்ல ஹர்திக் பாண்டியா ஓகே ஃபிட்டு தான் இருந்தாலும் இவங்க எல்லாம் இந்த ஒரு மாச காலகட்டத்துல பாசிட்டிவான ஒரு டைம் அவங்க கடந்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபுல் ஃபிட்னஸோட விளையாடுவாங்க நம்பலாம். ஏன்னா இப்போ நமக்கு தேவைப்படுறது அதுதான். பவுலிங் யூனிட்ல ஒரு அன்வான்ட் ஷஃபிள் ஏற்பட்டால் மறுபடியும் நீ சொன்ன மாதிரி ஹர்ஷ்தீப் சிங் வந்து அட்டாக் லீட் பண்ற மாதிரியும் பின்னாடி இருக்கிற பேஸ் பவுலர்ஸ் மத்த 2 பேர் வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸா யாராவது உள்ள வந்து அது எவ்வளவு தூரம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்ன்றது தெரியாது. அதுவும் ஐசிசி டோர்னமெண்ட் நாக் அவுட் ஸ்டேஜுக்கு எல்லாம் போகும்போது இன்னும் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகும். சோ அந்த சிச்சுவேஷன் வந்து அவாய்ட் பண்ணப்படணும். ஆக்சுவலி இன்னொரு விஷயம், வேர்ல்ட் கப் மாதிரி நமக்கு 10 மேட்ச் கிடையாது, நமக்கு 3 மேட்ச் தான். 3மே டஃப் காம்படிட்டர்ஸ் கூட ப்ளே பண்றோம். இது பழைய நாக் அவுட் வேர்ல்ட் கப் தானே இது, இல்லையா? அந்த மாதிரி தான் இது கிட்டத்தட்ட. இதுல வந்து அந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆனும், வேற வழி இல்ல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். 10 மேட்ச் இருந்துச்சுன்னா ஒரு 3-4 மேட்ச் ஓகே ஏதாவது மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடலாம், கம்பேர் கொடுத்துக்கலாம். ஹர்திக் பாண்டியாக்கான ஒரு பேக்கப் அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் போட்டு பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் ஷேட்ல இருக்கிறது வந்து நிதிஷ் ரெட்டி தான். இப்போ டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம பார்த்தோம், பட் நிதிஷ் ரெட்டியை டெஸ்ட் கூட்டிட்டு போனதும் T20 பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் உள்ள கொண்டு போயிருக்காங்க, இல்லையா? அதை ஐடென்டிஃபை பண்ணி தான். இப்போ இந்த ஸ்குவாட்ல பை எனி சான்ஸ் அந்த ப்ராபபிள்ல நிதிஷ் ரெட்டி பேரும் இருந்திருக்கலாம், ஆனா கடைசி 15ல வந்து உள்ள வரல. ஏன்னா நம்ம ஸ்பின்னர்ஸ் வந்து நிறைய பேர் உள்ள இருக்கு, இல்லையா? அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து வேணுங்கிற மாதிரி பேக் பண்ணிருக்காங்க. ஒருவேளை ஹர்திக் பாண்டியாக்கு ஒரு பேக்கப்பா நிதிஷ் ரெட்டி உள்ள இருந்திருக்கலாமா? ஹர்திக் பாண்டியா ஃபிட் இல்லைன்னா, ஹர்திக் பாண்டியா பொறுத்த அளவுக்கு ரொம்ப சிம்பிள். ரோஹித்தும் சரி ஹர்திக்கும் சரி இப்ப இல்ல, வேர்ல்டு கப் சீசன்ல இருந்தே அவங்களோட கம்யூனிகேஷன் சேனல் ரொம்ப ஓபனா வச்சிருக்காங்க. ஃபிட் இல்லைன்னா ஹர்திக் என்னால போட முடியாது அப்படின்னு சொல்லி பேட்ஸ்மேன் தான் நான் பிளே பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிருக்காரு. அவர் அதை சொன்ன காரணத்தினாலதான் ஸ்குவாட்ல கூட பல மேட்ச்ல இல்லாம இருந்தாரு. ஏன்னா அவரோட பெட்டர் பேட்டிங் பர்சன்ஸ் இருந்தாங்க அந்த பீரியட் ஆஃப் டைம்ல. சோ he is fit enough to do this game very well and அவர் டொமஸ்டிக்லயே ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இது ஒரே நல்ல விஷயம், நான் திருப்பி சொன்ன மாதிரி இது ஒரு 3 மேட்ச் ஸ்குவாட் தான். சரி 3 மேட்ச் டோர்னமெண்ட் அட் மேட்ச் போச்சுனா செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ் ஒரு 5 மேட்சஸ் நாக் அவுட் ஸ்டேஜுக்கு போயிடும் அது. அதனால இது எனக்கு தெரிஞ்சு இது இதுல வந்து இந்த ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இந்த இங்கிலாந்து டூர்ல இவங்க நான் ஃபிட்னஸை ப்ரூவ் பண்றேன்னு ஓவர் ஒர்க் பண்ணாம ஆப்டிமலா கேம் விளையாண்டாவே போதும், கரெக்டா அங்க போயிடுவாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு பவுலிங்க்கு இவங்க நெக்ஸ்ட் ஒரு பேக்கப்பா வைக்கணும்னா புவி, ஷர்துல் தாக்கூர், முகேஷ் குமார் இவங்கள மாதிரி ஒரு பிளேயரை பேக்கப் கொண்டு போறது பெட்டர் ராதர் தேன் இந்த நிதிஷ் ராணா மாதிரி ஆளை உள்ள கொண்டு போய் இப்ப விடுறது. ஹெட் மாதிரி ஆள் கிட்ட பாட்டா விக்கெட்ல நிதிஷ் ராணாலாம் சிக்கினாருன்னா 130 ரன்னுக்கு அடிச்சு தூக்கிட்டு போயிடுவாரு. உனக்கு சாதாரணமா போயிரும். உனக்கு வெஸ்ட் இண்டீஸ்ல இந்த குல்ச்சா அட்டாக் போனாங்க, குல்தீப் அண்ட் சாஹல், வாட்சனும் வார்னரும் வச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. ஏன்னா ஒண்ணுமே ஆள அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். அந்த டைம்ல இவங்க ஒரு விஷயம் ட்ரை பண்ணிருந்தாங்க, ஸ்லோவா தூக்கி போடுறது அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அங்க பிரேக் ஆச்சு. ஸ்லோவா தூக்கி போட நல்லா கனெக்ட் பண்ணி வச்சு வெளுத்து விட்டாங்க அந்த மேட்ச், இல்லையா? சோ அதனால இன்னொரு பிரஷர் இருக்கு. நிதிஷ் ராணாக்கெல்லாம் ஓடிஐல எல்லாம் 120 ரன் 130 ரன் கொடுத்தாங்க. ஒரு பவுலர் 100 ரன்ஸ் போயிட்டாருன்னா 120 130 ரன்ஸ் போயிட்டாருன்னா ரொம்ப கஷ்டம் ரெக்கவர் பண்றதுக்கு. கான்ஃபிடன்ஸ் இல்ல, அதுக்கப்புறம் அந்த கேமை வந்து விக்கெட் எடுக்கிற மைண்ட் செட் போகாம ரன்னை கண்டெயின் பண்ற மைண்ட் செட் போயிடுவாங்க. இல்ல நான் சொல்றது அந்த பிளேயருக்கு இல்ல, டோட்டல் டீமுக்கே வந்து மனசு விட்டுருவாங்க, இல்லையா? அவுட்லைட் மாதிரி ஆயிடும். as a கேப்டனா வந்து நான் எப்படி ரன்னை குறைக்கணும்னு தான் பாப்பனே தவிர விக்கெட் ஸ்ட்ரைக் போக மாட்டேன். அப்ப அது வந்து அட்டாக் பண்ண முடியாது. அது வந்து எல்லாருக்கும் the entire game plan மாத்திர மாதிரி ஆயிடும். டு கன்க்ளூட், இப்போ வந்து T20க்கும் டெஸ்ட்டுக்கும் பாக்குற ஆர்வம் ஒண்ணு இருக்கு. ஒன் டே வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் இருக்கு. லாஸ்ட் வேர்ல்ட் கப் அப்ப எல்லாரும் பார்த்தாங்க பிகாஸ் இட்ஸ் வேர்ல்ட் கப் அப்படிங்கறதுனால. இப்ப சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து ஓரளவு அதை மீட் எடுக்கும் நம்புறியா நீ? சத்தியமா இல்ல, frankly speaking நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ODI ஃபார்மேட்டோட வியூவர்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் டிக்ளைன்ல போயிட்டு இருக்கு. பேசிக் காரணம் வந்து டெஸ்ட் மேட்ச் 5 நாள்ன்றதுல வந்து அந்த இன்டென்சிட்டி பில்ட் பண்ணப்ப அந்த செஷன் அந்த இது கூட பாக்குறதுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. And T20 always timing, it starts at 8 o'clock after majority of the people வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாவகாசமா வந்து பார்க்கலாம். இல்ல வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலை முடியனாலும் செகண்ட் ஹாஃப் வேலை முடியற லெவலுக்கு அது வந்து உட்கார்ந்து பாத்துறலாம். அட்லீஸ்ட் ஒரு அந்த கடைசி என்டர்டெய்னர் கிளைமேக்ஸ் அப்படியே நம்ம அந்த மூவி என்டர்டெயின்மெண்ட் மூவி கொண்டு போயிடுவாங்க. ODI ஃபுல் டே வேஸ்ட் பண்ணி பாக்குற அளவுக்கு வியூவர்ஷிப்பும் இல்ல. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஒரு ஹாட் கேக்கா போகும், இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் போகும். பட் அப்புறம் செமிஸ் ஃபைனல்ஸ் தான், அந்த கியூரியாசிட்டி கம்மி ஆயிடுது. ரைட்.
ஒரு 5 நான் எதிர்பார்க்கறத ஒரு 6 மேட்ச் தான் நல்ல வியூவர்ஷிப் வரும்ட்டு. 2 செமிஸ், ரைட். இந்தியா பாகிஸ்தான், இந்தியா ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா விளையாடுற ஒரு மேட்ச். எனக்கு தெரிஞ்சு நாமலாம் T20 வரதுக்கு முன்னாடி ஓடிஐ பார்க்கப்ப அந்த 40th ஓவர்ல இருந்து 35 40th ஓவர்ல இருந்து 50th ஓவர் வரைக்கும் அப்படியே ஒரு சரியான ஒரு என்டர்டெய்னிங் கிக் கொண்டு போய் வைப்பாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 15 ஓவர், அதுக்கப்புறம் லாஸ்ட் 10 ஓவர், அதான் கேம் இல்லையா? சோ அப்படிதான் கேம் போச்சு, அப்படிதான் கேம்மேன்ஷிப் போனாங்க, அப்படிதான் வந்துச்சு. செகண்ட், அந்த பேஷன்ஸ் நாக் அங்கதான் எல்லா பிளேயர்ஸும் பில்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ரைட். சரி பாப்போம், இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்கு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு, சாம்பியன்ஸ் டிராஃபி மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு. அதுக்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கறத பாப்போம். ஓகேவா? கண்டிப்பா. ரைட். ஓகேடா, தேங்க்யூ. ஓகேடா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைலாஷ் டாக்ஸ். ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் எபிசோட் விரைவில்.